விஜய் வந்து ஒரு பக்கம் ஆக்டிங், ஒரு பக்கம் பொலிட்டிக்கல்னு பயங்கர பிஸியா இருக்காரு. இந்த மாசம் 22ஆம் தேதி விஜய் அவர்களுடைய பர்த்டே. ஸோ அதுக்கு வந்து டெஃபினட்டா ஒரு பெரிய ட்ரீட் இருக்க போகுது. ரசிகர்களுக்கும் படம் வழியா ஒரு ட்ரீட் இருக்கும். கட்சிக்காரங்களுக்கும் அரசியல் ரீதியாகவும் ஒரு பெரிய ட்ரீட் இருக்க போகுது. அது என்ன அப்படின்னா, கோட் படம் வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல விஜய் நடிச்சு முடிச்சிட்டாரு. சொன்ன மாதிரி ஏற்கனவே நம்ம பேசின மாதிரி அவரோட டப்பிங் பணிகளையும் முழுசா முடிச்சு கொடுத்துட்டு அந்த படத்துலயும் டோட்டலா ஃப்ரீ ஆயிட்டாரு. சிஜி ஒர்க் எல்லாம் வேகமா நடந்துட்டு இருக்கு. அநேகமாக வந்து இந்த ஜூன் 22ஆம் தேதி ஒரு விஜயுடைய பர்த்டே ட்ரீட்டா படத்தினுடைய டீசர் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு வெங்கட் பிரபு. ரீசெண்டா இந்த பிரேம்ஜியோட வெட்டிங்க்கு ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அதுல வந்து கோட் அப்டேட் ஆன் தி வே அப்படின்னு போட்டிருந்தாரு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, இதுதான் அவரோட பர்த்டேக்கு ஒரு சிறப்பா ஒரு டீசரை கொடுக்கணும் அப்படிங்கிறது முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ ஏஜிஎஸும் அதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக அந்த ஒரு ஃபுட்டேஜ் கட் பண்ணி யுவன் டேபிளுக்கு வந்தாச்சு. யுவன் அதுக்கு வந்து ஒரு நல்ல பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணி பக்கவாக இந்த டீசரை கிரிப்பிங்கா ரெடி பண்ற ஒரு முனைப்போட ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இது கோட் படத்தை பத்தின விஷயம். அதுலேயே வந்து இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னாக்க, அந்த லாஸ் ஏஞ்சல்ஸ்ல வந்து ஒரு பயங்கரமான அந்த டெக்னாலஜியில வச்சு ஒரு சிஜி எல்லாம் பண்ணாங்க இல்லையா, அதுல வந்து இந்த ஏஐ டெக்னாலஜி மூலியமா விஜயகாந்த் நடிக்கிறது அதெல்லாம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இதுல வந்து ஒரு வித்தியாசமா அப்பா மகன் அப்படிங்கிற ரெண்டு கேரக்டர்ல ரெண்டு பேருமே மோதுற மாதிரியான ஒரு சீன் வருது. அது ரொம்ப வந்து பயங்கரமா இருக்கும் தியேட்டர்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ விஜய் ரசிகர்களுக்கு கோட் படம் மிகப்பெரிய ட்ரீட்டா இருக்க போகுது. அது ஒரு பக்கமாச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த படம் விஜய் 69. அது வந்து ஒரு சாரார் வந்து இல்ல கண்டிப்பா நடக்காது, ஏன்னா அவர் அரசியல்ல பிஸி ஆயிட்டாரு, அதனால அடுத்த படத்திலுமே ஒரு 6 மாசம் அதுக்காக வெயிட் பண்ணி பண்றதுக்கு டைம் இருக்காது, இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்கு அரசியலுக்கு, 2026 எலெக்ஷன் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனாலும் வந்து இன்னொரு சைடு விஜய் சைடு விசாரிச்சா, இல்ல இல்ல வினோத் தான் டைரக்டர். ஸோ வினோத் சொன்ன அந்த பொலிட்டிக்கல் பேக்ராப்ல உள்ள கதை ரொம்பவே பிடிச்சிருந்தது விஜய்க்கு. டெஃபினட்டா விஜய் இதில் ஆக்ட் பண்றாரு. ஏற்கனவே வந்து நிறைய கம்பெனிகளோட அந்த ப்ரொடக்ஷனுக்கு பேசிட்டு இருந்தாங்க. இப்போ ஃபைனலா வந்து கேவிஎன் மீடியா, அந்த கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த அந்த கேவிஎன் மீடியா தான் லாக் பண்ணியிருக்காங்க படத்தை. ஸோ 200 கோடி ரூபாய் சம்பளம் விஜய்க்கு. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தின்னு ஒரு 5 லாங்குவேஜ்ல பேன் இண்டியா படமா அதை பண்ண போறாங்க. ஸோ அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இந்த மாச கடைசிக்குள்ள வரலாம். அநேகமா அந்த ஜூன் 22 பிறந்த நாளுக்கே வந்தால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ அவங்க தான் தயாரிக்க போறாங்க. வினோத் தான் டைரக்டர். இது ஒரு புறம் கன்ஃபார்ம். இதற்கிடையே பாத்தீங்கன்னா அந்த தெலுங்கு மாநிலத்தை சேர்ந்த கனகரத்னா மூவிஸ் அவங்க தான் அந்த போக்கிரி படத்தை தயாரிச்சிருந்தாங்க. பிரபுதேவா டைரக்ஷன்ல தமிழ் தெலுங்கு அப்பவே எடுத்திருந்தாங்க. அந்த படம் வந்து விஜயனுடைய பிறந்த நாளை முன்னிட்டு ரிலீஸா வருது. போக்கிரி ஜூன் 21 ரிலீஸ் ஆகுது. ஸோ இதெல்லாம் இந்த சினிமா சைடு. சரி, பொலிட்டிக்கலா என்ன இருக்க போகுது விஜய்க்கு அப்படின்னா, உண்மையிலே பொலிட்டிக்கலாவும் பெரிய விஷயம் நடக்க போகுது. ஒண்ணு, இந்த மாதம் 23ஆம் தேதி அன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக போன வருஷத்துக்கு போலவே +2 அண்ட் 10th அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கும் ஒரு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எல்லாருக்கும் அனுப்பப்பட்டு விட்டது. அந்தந்த மாவட்ட செயலாளர்களுக்கு அந்த இதை கொடுத்து அவங்க அந்த லோக்கல்ல இருக்கிற பசங்களுக்கு அந்த இன்விடேஷனையும் கொடுத்துட்டாங்க. ஸோ எல்லாரையும் கூட்டிட்டு வந்து ஜூன் மாதம் 28ஆம் தேதி சென்னையில வந்து மிகப்பெரிய விழா எடுத்து அதுல வந்து இந்த பரிசை கொடுத்து விஜய் பேச போறாரு. அதுல பொலிட்டிக்கலா நிறைய விஷயத்த பத்தி பேச போறாரு விஜய். போன வருஷம் வந்து அவர் கட்சி ஆரம்பிக்கல, ஆனா அப்பவே வந்து அனல் தெரிக்க பேசியிருந்தாரு. ஓட்டு போடுறதை பத்தியும் நீங்க நினைச்ச அந்த சமூகத்தை மாத்தலாங்கிற மாதிரி எல்லாம் பேசி பெரிய சென்சேஷன் ஆச்சு. இந்த வாட்டி ஒரு கட்சி தலைவரா அவர் பேச போறாரு. ஸோ பயங்கர மீடியாக்கெல்லாம் உற்று நோக்கிற ஒரு விஷயமா இருக்காது. அது வந்து பரபரப்பா ஏற்படுத்தும். அதனாலதான் வந்து ஜூன் 22க்கு முன்னாடி வச்சுக்க கூடாதுன்னு பிளான் பண்ணி தான் அவர் பிறந்த நாளை தாண்டி அதை வச்சுக்கிட்டாங்க. ஏன்னா இந்த படத்தினுடைய அப்டேட் எல்லாம் ஸ்பாயில் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அது ஒண்ணு. அடுத்த 2வது கட்டமா மிச்சம் இருக்க மாவட்டங்களை சேர்ந்த பசங்களுக்கு ஜூலை 3ஆம் தேதி 2வது கட்டமா அந்த பரிசளிப்பு விழா நடத்த போறாரு. ஸோ அதுவும் இருக்கு. அதை தாண்டின உடனே ஒரு சுற்றுப்பயணம் போறாரு விஜய். ஸோ தமிழகம் முழுவதும் உள்ள எல்லா மாவட்ட செயலாளர்களையும் சந்திச்சு அவங்க கூட பேச போறாரு. ஸோ கட்சியை வளர்க்கறது, அடுத்த நிலைமைக்கு எப்படி எடுத்துட்டு போறது, கட்சியை என்னென்ன தொகுதியில பிரச்சனை இருக்கு, அதை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சந்திச்சு பேச போறாரு. அதனை தொடர்ந்து ஒரு மாநாடு இருக்கும் ஆகஸ்டுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. ஆனா அவர் ஆகஸ்ட்ல ஷூட்டிங் போறதுக்கு முன்னாடி ஒரு பொலிட்டிக்கலா ஒரு மிகப்பெரிய ஒரு இது அறிவிப்பு கொடுத்துட்டு தான் கிளம்புவார் நடிப்புக்கு அப்படிங்கிற மாதிரி தான் விஜய் சைட்ல சொல்லியிருக்காங்க. ஸோ புஷி ஆனந்த் வந்து இப்ப பாத்தீங்கன்னா எல்லா அறிக்கைகளுமே வந்து தளபதி
ஆணைக்கிணங்க அப்படின்னு தான் போடுறாங்க. ஸோ அப்படின்னாலே வந்து முழுசா பொலிட்டிக்கலுக்கு தயாராயிட்டாங்க, தங்களை வந்து ஒரு நிஜ அரசியல்வாதியாவே மாத்திட்டாங்க அப்படிங்கறதான் அர்த்தம். ஸோ எல்லா கட்சிக்காரங்களுக்குமே அவர் இன்ஸ்ட்ரக்ஷன், பத்திரிகை விளம்பரங்கள், டிவி விளம்பரங்கள், போஸ்டர்ஸ் எல்லாத்துலயுமே தளபதி அவர்களின் ஆணைக்கிணங்க அப்படின்னு தான் புஷி ஆனந்த் போட சொல்லியிருக்காரு. அவர்கிட்ட எதை கேட்டாலும் தளபதி தான் முடிவு பண்ணணும், தளபதி தான் அளிப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ திராவிட கட்சிகள் எப்படி எல்லாரும் தலைவர் தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்களோ அந்த ஃபார்மேட்டுக்கு இவங்களும் வந்துட்டாங்க. அதனால டெஃபினட்டா தமிழக வெற்றி கழகம் ஒரு பெரிய பூமோட வரப்போகுது இந்த மாசம். ஸோ அதையும் நம்ம வெயிட் பண்ணலாம். அதனால நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜய் ரசிகர்களுக்கும் பெரிய ட்ரீட்டா இருக்கும், விஜயனுடைய தொண்டர்களுக்கும் இந்த பிறந்தநாள் பெரிய ட்ரீட்டா இருக்கும். நன்றி.